நார்மலாகவே சில லட்சத்தில் ஒரு கேஸ் அது மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இதை தவிர மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இருக்கிறதுக்கும் அது மூலயமாவும் சில இறப்புகள் நடந்திருக்கு. இதற்காக தான் முதலமைச்சரே நேரடியாக இதில் தலையிட்டு இந்த மருத்துவ குழு ஒன்று அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவ குழுக்கு நாங்கள் என்ன சொன்னோம்னா, நியாயமான வெளிப்படையான விசாரணை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். யாரும் எந்த ஒரு ப்ரெஷரும் உங்களுக்கு தேவையில்லை. என்ன இருக்கோ என்ன உண்மையோ அதை நீங்கள் அங்கே போய் விசாரிச்சுட்டு சொல்லுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க விசாரணை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. மேபி இன்றைக்கி இல்லை நாளைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஒன்று மட்டும் நான் நிச்சயமாக சொல்கிறேன், முதலமைச்சர் அவர்கள் உத்தரவில் சொல்கிறேன், நியாயமான விசாரணை நடக்கும். அவரும் நேரும் பட்சத்தில் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கும். கடந்த சில தினங்களாக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனை மின்தடை ஏற்படுறதுக்காக மருத்துவமனை வளாகங்கள் அந்த மின்தடை ஏற்படாமல் இருக்க என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஜெனரேட்டர் பராமரிப்பு என்பது முன்பணித்துறை வசம் தான் இருக்கும். மருத்துவ பணியாளர்கள் பராமரிப்புதல் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த துறைகளாக முதலமைச்சர் இது குறித்து நேற்று பேசினார். எல்லாத்தையும் ஒவ்வொரு இபி மினிஸ்டர் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அதிகம் பாதிக்கக்கூடிய இந்த துறைனா மருத்துவம், இபி அது மாதிரிலாம் இருக்கிறதுனால அதுலேயும் குறிப்பிட்டு மருத்துவமனைகளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர், நிறைய ஆக்சிஜன், இது எல்லாமே இப்போ எல்லாமே மின் சப்ளை தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த மாதிரி இன் ஃப்யூச்சரில் தடையற்ற மின்சாரம் மருத்துவமனைகளுக்கு, அரசு மருத்துவமனைகளுக்கு மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளுக்கும் சென்றடையணுங்கிறத முதலமைச்சர் அவர்கள் இதை நேரடியாக இதை பார்த்து நீங்கள் இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷனோட அது பண்ணுங்கன்னு உத்தரவிட்டிருக்காரு. நாங்கள் அதை பற்றி பேசிட்டோம். ஆல்ரெடி இபி மினிஸ்ட்ரிட்டையும் அவங்க செக்ரட்டரிட்டையும் பேசியிருக்கோம். இனிமேல் வருங்காலத்தில் இது மாதிரி தடை ஏற்படாமல் நான் பார்த்துக்கிறேன்.